புதுச்சேரியில் மின்துறை தனது தவறான நிலைப்பாடுகளால் தள்ளாடி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பிஜேபி கூட்டணி ஆட்சி ஏற்பட்ட 3 ஆண்டுகளில் மின்கட்டண உயர்வு என்பது பல முறை உயர்த்தப்பட்டு மக்களை சிரமத்துக்கு உள்ளாக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக 500 ரூபாய் மின் கட்டணம் செலுத்திய நடுத்தர மக்கள் இன்று 3000 ரூபாய் கட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 3 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த லாபத்தில் இயங்கும் மின்துறையை தனியார் மயமாக்கும் என்ற நிலைமையை இந்த அரசு எடுத்தது முதல் மின்கட்டணம் உயர்ந்து வருவது மக்களை கொதிப்படைய வைத்திருக்கிறது. அதே நேரத்தில் புதுச்சேரியில் நிலவும் மின்தடையை போக்க இந்த அரசும் மின்துறையும் முன்வராதது கண்டிக்கத்தக்கது. குறிப்பா சொல்லப்போனா இன்று பாதாள மின் கேபிள் பதிக்கப்பட்ட இடங்களில் மின்தடை பழுது ஏற்பட்டால் ஏறக்குறைய 12 மணி நேரம் அதை செய்வதற்கு நிலைமை இருக்கிறது. இதனால் மக்கள் மின்தடையால் பாதிக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து இந்த மின்தடை புதுச்சேரி நிலை கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் போக்காமல் மின் கட்டண உயர்வை மட்டும் உயர்த்தி கொண்டே வருவது என்ன நிலையில் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த அரசு புரிந்து கொள்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை. மின் கட்டணம் மட்டும் அல்லாமல் கனெக்டட் லோட் சார்ஜ், சர்சார்ஜ், லேட் ஃபீஸு, இப்படி இந்த கட்டணம்லாம் இந்த மின் கட்டண உயர்வுக்கு ஏற்றாப்போல அதுவும் கூடிக்கொண்டே போகிறது. கூடிக்கொண்டே போதா இன்னைக்கு 100 ரூபா என்ற இடத்துல இருந்து 1000 ரூபாய் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இப்படி பார்த்தா அப்போ அந்தந்த துறைக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு வியாபாரிகள், தொழிற்சாலையில இன்னைக்கு சாதாரண குடும்பத்தில் இருக்கிற கூலி தொழிலாளர்கள் முதற்கொண்டு இன்னைக்கு அவர்கள் சம்பாரணை முக்காவாசி மின் கட்டணத்துக்கே போயிடுன்ற நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையை அரசு உணர வேண்டும். இந்த மின்கட்டண உயர்வை உடனே தடுக்க வேண்டும், ரத்து செய்ய வேண்டும். இவங்க தடையில்லா மின்சாரத்தை கொடுக்கட்டும் மக்களுக்கு. மின்துறையை தனியார் மயமாகன்று சொல்லிட்டு இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சிருந்தாக்கா இதை யார் தான் கேட்கறன்ற நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுக்கிறாங்கன்றத இந்த ஆட்சியாளர் புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் மின்துறையில இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்ப பணியிடங்கள் கிடையாது. இருந்த பணியிடங்களே காலியாக்குது. இந்த காலியா இருக்கிறதுனால இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லேபல் என்று சொல்லக்கூடிய பணியிடத்துக்கு ஒரு ஆள் கூட இல்லை. இன்னைக்கு ஒரு கேபிள் பழுதாயிடுச்சுனாக்கா அங்க பூமிக்கு அடியில் இருக்கிறத பள்ளம் தோன்றதுக்கு ஆள் இல்லாத இன்னைக்கு அந்தந்த மின் நுகர்வோரே அந்த பள்ளத்தை நோண்டி கொடுங்க, நாங்க சரி செய்யறோம் என்று இந்த மின்துறையினர் கூறுகிறார்கள். அதே நேரத்தில் அவங்களுக்கு அந்த உபகரணம்லாம் இல்லை. அந்த கேபிள் இணைப்புக்கு அந்த மின் இதுக்கு காம்பவுண்டிங் என்று சொல்லக்கூடிய இந்த கீழெல்லாம் போட்டு மூடி கவர் பண்ணிட்டு போவாங்க. அதுவும் இப்போ அவங்ககிட்ட பற்றாக்குறை. மின் உபகரணமும் இல்லை. மின் தடை ஏற்பட்டாக்கா அதை சரி செய்யறதுக்கு ஆளும் இல்லை. ஒரு இடத்துல ஒரு ஜேஏ ரிட்டையர் ஆகி அவருக்கு அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு 4 மாசமா ஜேஏ கூட போடல. அப்படிப்பட்ட ஏஐ இல்லை, ஜே இல்லை. கான்ட்ராக்ட் பேசில ஜேஏ எடுக்கிறாங்கன்னா அதையும் எடுக்கல. அதே நேரத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு பணியிடத்தை காலியாக இருக்கிற பணியிடத்தை கூட அவங்க நிரப்பல.
இதெல்லாம் ஏன்னு கேட்டாக்கா வருங்காலத்துல இந்த துறையை வந்து தனியார் மயமாக்க போறோம், அதுக்கோசம் நாங்க ஆள் எடுத்தா அவனுக்கு யாரு பொறுப்பேற்றுக்கிறது அப்படின்ற நிலைக்கு மறைமுகமா இதெல்லாம் தடை பண்ணி வச்சுக்கிறாங்க. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இந்த அரசு இந்த மின் கட்டணத்தை உயர்வை திரும்ப பெற வேண்டும். அப்படி இல்லை என்றால் பொதுநல அமைப்புகள் மற்றும் பொதுமக்களை ஒன்று திரட்டி நாங்கள் இதை மிகப்பெரிய போராட்டமாக மாற்றுவோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஏறக்குறைய 4வது தடவை நினைக்கிறேன். அதாவது மக்கள் குறை கேட்பு கூட்டம் நடத்துறாங்க. குறை கேட்பு கூட்டத்துல இது சம்பந்தமா பொதுநல அமைப்புகள், தொழிற்சாலை அதிபர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள் அனைவரும் இது சம்பந்தமா அவங்க கருத்தை கூறியிருக்கிறாங்க. இந்த குறை கேட்பு கூட்டம் என்பது கண் துடைப்புக்கு தான் வைக்கிறாங்களே தவிர இந்த குறை கேட்பு கூட்டத்துல மக்கள் என்ன சொல்லிக்கிறாங்க அதை பதிவு பண்ணி வெளி உலகத்துக்கு தெரியப்படுறாங்களான்னு தெரியல. இதெல்லாம் கண்மூடித்தனமா இந்த மாதிரி மின் கட்டண உயர்வை உயர்த்தி கொண்டே போனா எதிர்காலத்துல மக்கள் வந்து மின் கட்டணம் செலுத்துறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்கன்றது இந்த அரசுக்கு தெரியணும். எவ்வளவு இலவசங்களை கொடுக்குறாங்க, இலவசம் கொடுத்துட்டு இந்த கட்டணம் மூலியமா அவங்களுக்கு அந்த பணத்தை திரும்ப பெறாங்களே தவிர இந்த இலவசங்கள்லாம் கொடுக்கவே தேவையில்லைன்ற இடத்துக்கு, ஏன்னா இந்த மின் கட்டணம், சரியான குடிநீர், சரியான சுகாதாரமான வாழ்க்கை அவங்களுக்கு வாழ்ந்தாலே போதும் என்ற நிலைக்கு இது இன்னைக்கு புதுச்சேரி மக்கள் தள்ளப்பட்டுக்கிறாங்கன்றது இதன் வாயிலாக தெரிய வருகிறது. அதனால இந்த அரசு இதை உடனே கவனத்தில் கொண்டு இந்த மின் கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என்று இதன் மூலம் பொதுநல அமைப்பு சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.